கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள் எக்ஸட்ரா 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 சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அதிகமான கவலைகளுடன் எப்படி வாழ்க்கையை சமாளிக்கலாம், எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்ற பல எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய கன்னி ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள், நல்ல விதமான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் நன்மை கொடுக்கிறது என்பது உண்மை. கிட்டத்தட்ட கன்னி ராசிக்காரங்க ஒரு 3 வருட காலமாக பல முயற்சி எடுத்துட்டீங்க. இப்போ 1 2 3 சொல்லி பல முயற்சிகள் எடுத்துட்டீங்க. ஆனால் முயற்சிகள் அனைத்துக்கும் முட்டுக்கட்டையாக இருந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சேலஞ்சு கட்டின நபர்களிடம் உங்களுடைய சேலஞ்சில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பவர் கூட போகுது. எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் வலுவாக இருந்தால் 3ஆம் இடத்தில் சுபகிரகத்துடைய பார்வை ஏற்பட்டால் உறுதியாக அந்த ஜாதகர் எக்காரணத்தை கொண்டு தோல்வியை சந்திக்க மாட்டார் என்பது உண்மை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியான உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய கிரக அமைப்புகள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய மற்றும் 7க்குரிய குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் தரப்போகிறார். இவ்வளோ நாட்களாக என்னென்ன விஷயங்களை உங்களால் முடியாதுனாலும் அதெல்லாம் முடிச்சு காட்ட போகிறீங்க. அதே போல் கன்னி ராசி அன்பர்களுடைய கவலைகள் காணாமல் போகுது. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை, போராட்டம், கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் சரியாகி ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. மேலும் கன்னி ராசி அன்பர்களில் யாரெல்லாம் காதல் திருமணம் முடிக்கணும்னு வச்சிங்களோ, காதல் திருமணத்தின் மூலமாக பல கஷ்டத்தை சந்தித்திட்டீங்களோ, உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை தான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வருகின்ற செயல்பாடு. ஸோ அவரை வச்சு தான் இந்த புத்தாண்டு கன்னி ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு அடிச்சு சொல்லியிருக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் நம்முடைய சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் பார்க்கார். அப்போ கன்னி ராசிக்காரங்க ரிலாக்ஸாக நிதானமாக என்னால் முடியும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துட்டு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கப் போகிறது என்பது உண்மை.